டிஎன்டிஇடி டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் 2வை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமான 30 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 2. மீதமுள்ள 15 கேள்விகளை பார்க்க போகிறோம். 16வது கேள்வி, 10 எண்களின் சராசரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் பெருக்கினால் புதிய சராசரி என்ன? ஒரு சராசரியில் ஒவ்வொரு எண்ணையும் எந்த எண்ணால் பெருக்குகிறோமோ அந்த எண்ணால் பெருக்குனா புதிய சராசரி கிடைத்துவிடும். 25 3ஆல் பெருக்குனா 75, ஆப்ஷன் சி. 17வது கேள்வி, ஏறு வரிசையில் இதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தரவோட இடைநிலை 30. அப்போ எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தரவோட இடைநிலையை நாம் எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல ஒரு நம்பர் அடிங்க, கடைசியாக ஒரு நம்பர் அடிங்க, அப்புறம் திரும்ப முதல்ல, திரும்ப கடைசியாக, முதல்ல கடைசியாக, முதல்ல கடைசியாக. ஸோ நடுவில் இருக்கிற எண் x+2 தான் இடைநிலை. இடைநிலை என்னன்னு கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு 28, ஆப்ஷன் டி. 18வது கேள்வி, கீழ்கண்ட தரவின் முகடு மோடு 15 அப்படின்னா விடுபட்ட எண், இதோ பாருங்க இங்கே கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, அங்கே என்ன வரும் அப்படின்றத கீழ்கண்ட ஆப்ஷனில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். முகடு அப்படின்னா அந்த எண் தான், எந்த எண் அதிக முறை வருகிறதோ அதுதான் முகடு. இப்போ 5 3 முறை வந்திருக்கு, 10 7 முறை வந்திருக்கு, 20 6 முறை வந்திருக்கு, 25 4 முறை வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்த விட அதிக முறை எது வந்திருக்கணும்? 15 வந்திருக்கணும். ஸோ 2 என்பது இதெல்லாம் விட கம்மி, 4 கம்மி, 6 கம்மி, 10 தான் சரியான விடை, ஆப்ஷன் சி. 19வது கேள்வி, 2 பொது மைய வட்டங்களின் ஆரங்கள் கேபிட்டல் ஆர் 14 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இடைப்பட்ட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 21 வருது, மைனஸ் பண்ணால் 7 வருது. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடுது. இப்போ நம்ம பெருக்கி பார்க்குறோம். 462, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 20வது கேள்வி, மதிப்பிடுகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே -1 தான் சார் இருக்குது. இதை எப்படி சார் மதிப்பிடுறது? அதாவது அடுக்கு ஆட் நம்பர் ஒற்றை எண்ணுன்னா விடை மைனஸ்லேயே வந்துடும். அடுக்கு இரட்டை எண்ணுன்னா விடை +1ன்னு வரும். இவ்வளோதான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு -1, ஏன்? அடுக்கு ஆட் நம்பர், இதனோட மதிப்பு +1, இதனோட மதிப்பு இங்கே மைனஸை போடுங்க, -1 அடுக்கு 72 +1. ஸோ இப்போ என்ன மீதி இருக்குது பாருங்கள், -1 +1 0 ஆயிடுச்சு. மீதி இருப்பது -1 மட்டுமே. ஆப்ஷன் பி தான் சரி. 21, ஒரு சரிவகத்தின் பரப்பளவு A கொடுத்தாச்சு. அதன் இணைப்பக்கங்களின் நீளம் 28, அடுத்தது 12 சென்டிமீட்டர் அப்படின்னா அதற்குரிய செங்குத்து தூரம், அதாவது உயரத்தை காண்க. சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2h இன்ட்டு A + B விச் இஸ் ஈக்குவல் டு 480. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. 1/2 இன்ட்டு h அப்படியே எழுதிக்கிங்க. A + B என்பது இணைப்பக்க நீளங்களின் கூடுதல் 28, அது கூட 12 கூட்டினீங்கன்னா 40ன்னு வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 480. இப்போ நம்ம அடிக்க போகிறோம் 20, இந்த 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 48 2ஆல் வகுத்தா 24, ஆப்ஷன் டி தான் சரி. 22வது கேள்வி, 2 இயற்கணித கோவைகள் கொடுத்துட்டு அதை கூட்ட சொல்கிறாங்க. சார் இயற்கணித கோவைகள் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை கூட்டணும் அப்படின்னா ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ் தான் கூட்டணும். அதாவது x2ஐயும் கூட்டணும், xyயையும் கூட்டணும், y2ஐயும் கூட்டணும். இங்கே 3x2, இங்கே 2x2, டோட்டலாக 5x2. இங்கே -5xy, இங்கே +7xy,
அப்போ ப்ளஸ் 2xy, இங்கே ப்ளஸ் 2y², இங்கே மைனஸ் 4y², மைனஸ் 2y². ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 23வது கேள்வி. ஒரு எண்ணுடன் அதன் 2/3 பங்கை கூட்டினால் 65 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். எங்ககிட்ட டிஎன்டிஇடி பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. பேப்பர் 2 அப்படின்னா 8 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் இருக்குது. இதில் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இணையணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு எண்ணை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதனுடைய 3/2 பங்கு என்பது 2/3x. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 65 வருதான். இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. எக்ஸுக்கு குறுக்கு பெருக்கல் மூலமாக 3x + 2x divided by 3 is equal to 65. அதாவது 65 × 3ன்னு வச்சுக்கலாம். அதாவது 5x is equal to 65 × 3. ஸோ இப்போ பாருங்கள், 1 5 5 13 5 65. ஸோ 13 3ஆல் பெருக்குனா நமக்கு 3 13 39 தான் வருது. எக்ஸோட மதிப்பு 39. ஆப்ஷன் சி. 24வது கேள்வி வயது கணக்கு கேள்வி. ஒரு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 5:2. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 எனில் மகனின் வயதை காண்க. ஸோ நம்ம 5:2ன்னு இருக்கத்தால் தந்தையின் வயது 5x எனவும் மகனின் வயது 2x எனவும் கொள்வோம். ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 56 வருது. அதாவது 7x = 56, x = 8. கேட்கப்படுகின்ற கேள்வி மகனின் வயது. மகனின் வயதை நாம் 2xன்னு எடுத்தோம். அப்போ 2x = 16. விடை பி, 16 years. இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் அந்த லிங்க்லேயே இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 25வது கேள்வி. இதில் எது சிறியது? 0.123 சிறியதா அல்லது 0.123 சிறியதா? கவனிங்க, 3க்கு அடுத்து எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம 0ன்னு போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த 2 டிஜிட்டும் சேமாக இருக்குது. இதே மாதிரி இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது. இங்கே 4 வருது, இங்கே 0 வருது. அப்போ இதுதான் சிறியது. அப்போ 0.123. ஆப்ஷன் ஏ தான் சிறியது. அரைவட்ட வடிவில் உள்ள ஒரு சாளரத்தின் விட்டம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய இது வந்து விட்டம் டி என்பது 14 சென்டிமீட்டர். அதனுடைய சுற்றளவு காண்க. டி வந்து 14 சென்டிமீட்டர்னா ஆர் என்பது டியில் பாதி 7 சென்டிமீட்டர். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு. சுற்றளவு = 2πr = 2 × 22/7 × ஆரத்துக்கு 7ன்னு போடுங்க. ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 44 சென்டிமீட்டர்னு வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 27 அடுக்குக்குறி விதிகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்குது, மேலே அடுக்குகள் வேறவா இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம அடுக்குகளை கூட்டி கொள்ள வேண்டும். உள்ளது உள்ளபடி எழுதினாலே போதுமானது. டிவைடட் பை 9⁻². ஏன்னா இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 3⁻³ டிவைடட் பை 9. நான் எப்படி எழுதுகிறேன்? 3² எழுதுகிறேன். ஏன்னா இந்த அடிமானமும் இந்த அடிமானமும் எனக்கு ஒன்றாக வர வேண்டும். இங்கே அடுக்கில் -2 போடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 3⁻³ டிவைடட் பை 3⁻4. சார் இங்கே எப்படி சார் -4 வந்தது? அடுக்கின் அடுக்கை நாம் பெருக்கி கொள்ளலாம்னு விதிமுறை இருக்குது, அதனால் வந்தது. ஸோ இப்போ 3⁻³ -4. இங்கே ஏன் சார் இப்படி வந்தது? வகுத்தல்ல இருந்தால் அடுக்குகளை நாம் கழிக்க வேண்டும், அதனால தான் மைனஸ் வந்தது. விச் இஸ் ஈக்குவல் டு இது +4 மாறி 3/1 வருது. விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஆப்ஷன் சி தான் சரியான விடை.
இந்த வீடியோ முடிஞ்ச உடனே மறக்காமல் நீங்கள் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்குள்ளே நாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடலாம். 28 ஒரு தொகை எளிய வடிவில் 2 ஆண்டுகளில் 6200 மற்றும் 4 ஆண்டுகளில் 7400 மாறுகிறது. அசலை காண்க. சூப்பர். தனி வட்டி கேள்வி. 2 ஆண்டில் அந்த தொகை அசலும் வட்டியுமாக சேர்ந்து 6200 ஆகுது. 4 ஆண்டில் அசலும் வட்டியும் சேர்ந்து 7400 ஆகுது. பாருங்கள், 2 ஆண்டுக்கும் 4 ஆண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 வருடங்கள். அப்போ 2 வருட வட்டியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா 7400 இருந்து 6200 கழிச்சிடுங்க. ஸோ 2 வருஷ வட்டி இப்போ நமக்கு கிடைச்சிருது 1200. கவனிங்க, இந்த 4 வருஷத்துக்கான கூட்டுத்தொகையை 2 வருஷத்துக்கான கூட்டுத்தொகையை கழிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்போ நமக்கு 2 வருஷ வட்டி கிடைத்து விட்டது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 வருட கூட்டுத்தொகை ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. 2 வருஷ வட்டியை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6200 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 1200. இதில் இருந்து நம்ம அசலை கண்டுபிடிக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 6200 1200 போனால் 5000 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி 5000. எங்ககிட்ட டிஎன்டிஇடிக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். அடுத்தது பிடிஎஃப் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பரும், அப்புறம் டிஎன்டிஇடி கொஷின் பேப்பர், சைக்காலஜி மெட்டீரியல், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மெட்டீரியல், அடுத்து குரூப் 2 எக்ஸாம் மெட்டீரியல், குரூப் 4 எக்ஸாம் மெட்டீரியல், குரூப் 1 எக்ஸாம் மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேப்பர்ஸு, என்எம்எம்எஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, ட்ரஸ்ட்டு, ஸோ மினிமம் மெட்டீரியல், ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே கிடைக்கும். 29வது கேள்வி. 5 எண்களின் சராசரி 18, ஒரு எண் 15 நீக்கப்பட்டால் புதிய சராசரி காண்க. இப்போ 5 எண்களின் மொத்தம் என்பது, மொத்தம்னா என்ன? சராசரியை எண்ணிக்கையால் பெருக்குவது. ஸோ 5 எண்களோட மொத்த மதிப்பு 18 பெருக்கல் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ இந்த 90லேருந்து ஒரு நம்பரை நீக்கிட்டாங்க, அது 15. இப்போ 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 75 வருது. இது எதுக்கு சமம்னா 4 எண்களின் மொத்த மதிப்புக்கு சமம். 4 எண்களின் மொத்த மதிப்பு 75. அப்போ சராசரி மொத்தம் பை எண்ணிக்கை 4 which is equal to 18.75. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு வட்ட வளையத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இது ஒரு வட்ட வளையம். வட்ட வளையம்னா நீங்கள் ஒரு ரிங் பாலை இமேஜின் பண்ணுங்கள். அதில் இந்த வட்ட வளையத்தோட சுற்றளவு என்பது வெளிவட்ட சுற்றளவைத்தான் குறிக்கும். இப்போ ரிங் பாலோட சுற்றளவுனா அது வெளிவட்டத்தின் சுற்றளவை தான் குறிக்கும். அப்போ 88 என்பது 2πR. ஓகேங்களா? வளையத்தின் அகலம் அப்படின்றது அந்த ரிங் பாலோட தடிமனை வச்சுக்கலாம், அது 7 சென்டிமீட்டர். அப்படின்னா உள்வட்டத்தின் ஆரத்தை காண்க. முதல்ல வெளிவட்ட ஆரத்தை நாம் கண்டுபிடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் உள்வட்ட ஆரத்தை கண்டுபிடிக்கலாம். அதாவது 2πR என்பது கணக்கில் 88ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 22/7 இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு 88. அப்போ 2 22 44, 44ஆல் வகுத்தா 2ன்னு வந்துடுது. அப்போ கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு 2 7 14.
ஓகேங்களா? இப்போ 2 14 வந்துச்சா? ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்லேருந்து வட்ட வளையத்தின் அகலத்தை கழிச்சிடுங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் வட்ட வளையத்தின் அகலம் இங்கே கொடுத்துருக்காங்க 7, விச் இஸ் ஈக்குவல் டு 7. 7 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரி. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ போடணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.